டெல்லியில் தனியார் IAS பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கரோல் பார்க் மெட்ரோ நிலையத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. தற்போது எவ்வளவு மாணவர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அதன் உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது மாணவர்கள் என்னென்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? தலைநகர் டெல்லியில் பழைய ராஜேந்திர நகர் பல்வேறு UPSC பயிற்சி மையத்திற்கு பெயர் கொண்டது. அந்த தெரு முழுவதும் பல்வேறு IAS அகாடமிக்கான பயிற்சி மையங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் அந்த அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்து 3 மாணவர்கள் சிக்கிக்கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 2 மாணவிகள் உட்பட ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு இருக்கிறது. இந்த காலை முழுவதே அந்த பகுதியில் உள்ள பல்வேறு பயிற்சி மாணவர்கள் அந்த பகுதியில் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். சுமார் 4 மணி நேரம் போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சில மாணவர்கள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கரோல் பார்க் பகுதிக்கு வந்து இங்கே மெட்ரோ நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மாணவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். பெரும் பரபரப்பான சூழ்நிலை இருக்குது. மெட்ரோ ரயில் இருமுனையிலும் மாணவர்கள் குமிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உரிய நீதி கிடைக்க வேண்டும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. மாநகராட்சி சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் காரணமாக தான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. அவர்கள் உரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் கால்வாய்களை பராமரிக்கவில்லை? அதே போல் ஏன் கீழே கட்டிடத்திற்கு அங்கு முறையான அனுமதி இல்லை? அனுமதி மீறியும் அவர்கள் எதுக்கு அங்கே கிளாஸ் ரூம் வைப்பதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தார்கள்? கார் பார்க்கிங் இருக்கும் இடத்தில் கிளாஸ் ரூம் வைக்க எதுக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த கரோல் பார்க் மெட்ரோ நிலையம் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இங்கே மெட்ரோவில் இருபுறமும் சாலை சம்பித்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ராபிட் போர்ஸ் படை வர வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே நிலவி வருகிறது. மாணவர்கள் மற்ற ஊரிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. நேற்று நடந்த விபத்தில் போல் ஏனால் நாங்கள் அதிக அளவில் பணம் கொடுத்து செலவழித்து இங்கே படிக்க வருகிறோம். ஆனால் இது தலைநகரில் இப்படி ஒரு மோசமான நிலை என்று அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் எங்களிடம் எந்த ஒரு அதிகாரிகளும் பேசவில்லை. போலீசார் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளோ ஆணையர்களோ எங்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவர்களே குற்றச்சாட்டு இருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கிற வரை நாங்கள் இங்கே போராட்டம் ஓயாது. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி கரோல் பார்க் மெட்ரோ நிலையத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கள தகவல்களை நமது செய்தியாளர் ராஜா வழங்கிட நாம் கேட்டோம். நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.